ஹே ஹலோ மை டியர் ஃபேமிலி, நான் பண்ணி பார்க்க போகிறது ஆஃப்டர் பிரேக்கப் ஐ பிகம் ஏ பில்லியனருங்க மேங்க வெல சீசன் 1 எபிசோட் 9 நம்ம இந்த வீடியோல பார்க்க போகிறோம். போன எபிசோட பார்த்து இந்த எபிசோட் வாங்க, அப்புறம் கூட உங்களுக்கு நல்லா புரியும். இன்னைக்கு நான் ஸ்பாட்லைட் யாருக்கு நான் கோஜோ ப்ரோக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோ மற்றவங்களையும் பார்க்கலாம். இப்போ நம்ம டேரக்டாக எபிசோடுக்குள்ள போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோ அந்த பார்ட்டிக்கு பேர் தெரியுமா, அங்கேருந்து ஆரம்பிக்குது. அங்கேருந்து லின்சி நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இவன் ஏன் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னா, போன எபிசோட பிங்க் ஹேர் மண்ட ரவர சாயோ அவங்க சனி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ போய் காப்பாற்றிருப்பான். அந்த இடத்துல இவன் காப்பாற்ற வேண்டியதான் நம்ம ஹீரோ காப்பாற்றினால நம்ம ஹீரோவா பழி வாங்க வந்திருக்கேன். ஏன்னா நம்ம ஹீரோ காப்பானால அந்த பொண்ணை நம்ம ஹீரோ மேல லவ் பண்ணிட்டாங்க. நீ எனக்கு சேர வேண்டிய பொண்ணை நீ எடுத்துக்கிட்டேன்னு சொல்லி அவனும் இந்த கல்ல எடுத்து மண்டி அடிக்க வர போற நம்ம ஹீரோ டக்குன்னு மறைஞ்சு போயிடறான். ஹீரோ அவனை கழுத்தை பிடிச்ச தரையிலேயே ஒரு அடி அடிச்சிடறேன். நீ நேற்று நான் காப்பாடின பொண்ணோட கிளாஸ்மேட் தானே, அப்ப என்ன இப்ப அட்டாக் பண்ண வந்த என்ன தைரியம் என்ன அடிச்சிருப்ப. அது மட்டும் இல்லாம நீ என் காடலை என்கிட்ட புடுங்கிட்டேன். ஏன்னா காட்டல யாரும் ஒரு ஒன்னும் வேற யாரும் இல்ல, அந்த சாயூரா. நான் அந்த பொண்ணு பல வருஷமா பின்னா சுத்திட்டு இருக்கேன். ஆனாலும் அவ என்ன இது வரைக்கும் மூஞ்சி கொடுத்து கூட பேசின கேடு. உனக்கு அவங்க பேரு கூட தெரியல. அப்படி இருக்கப்போ அந்த பொண்ணு ஓமன காரில் உண்டான். அவனை கட்டிட்டு இருக்கப்போ நம்ம ஹீரோ மூஞ்சி காரை வச்சுட்டு குப்பை எப்பயும் குப்பை தொட்டிலாம் நம்ம ஹீரோ குப்பையில போட்டு வந்து பாட்டி காமிச்சு அங்க இருக்க பொண்ணுங்களும் நம்ம ஹீரோ வந்துட பாக்க அங்க நம்ம ஆக்சியும் நீங்க கடைசியா வந்துட்டீங்களா? ஓ நான் சாரி, நான் லேட்டா வந்துட்டேன்ல. அதோட இனிமேலும் நல்லா ஷோவே ஆரம்பிக்க போறேன். நான் உங்களுக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நீங்க என் கூட டான்ஸ் ஆடுறீங்களா சொல்லி நம்ம யாக்ஸையும் கேட்க, அப்புறம் டான்ஸ் ஆடலாம் சொல்ல நம்ம ஹீரோ அவங்க இழுத்து போட்டு டான்ஸ் ஆயிருக்கு போய் நல்ல டான்ஸ் ஆடின்னு சொல்லி அவங்களும் சொல்ல நம்ம ஹீரோ மனசுக்குள்ள என்னோட ஆட்ரிபியூட்ஸ் பாயிண்ட்ஸால நிறைய பெனிஃபிட்லாம் கிடைக்கும் சொல்லி நம்ம ஹீரோ நினைச்சிருக்கேன். ஏன்னா ஹீரோ நல்லா டான்ஸ் ஆடுறக்கான நம்ம ஹீரோட ஆட்ரிபியூட்ஸ் பாயிண்ட்ஸ் தான். அப்படியே அவங்க டான்ஸ் ஆட எல்லாமே பார்த்துட்டு இருக்கேன். டான்ஸ் முடிஞ்சோன்னே அங்கே ஒரு பொண்ணு சீனியர் நீங்க என் கூட டான்ஸ் ஆடுவீங்க கேட்கப்போற நம்ம யாக்ஸியும் சாரி இன்னும் லின்சி எங்களோட டான்ஸ் முடிக்கல, நாங்கள் திருப்பி ஆரம்பிக்க போறோம் சொல்ல போறேன். அவங்களும் நீங்க எங்களுக்கும் வாய்ப்பு தர முடிக்கீங்கன்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் நிறைய பொண்ணுங்க சுட்டு போட்டு என் கூட டான்ஸ் எல்லாம் கேத்திருக்காங்க. அடப்பட்ட பசங்களாம் வெறுப்புல இருக்க போற பின்னாடி பட்ட நம்ம யாக்ஸியும் கோர்ட்ல இருக்காங்க. அங்கிட்ட பசங்களும் லின்சி அடுக்குள்ள இப்படி ஃபேமஸ் ஆனா வெறும் பொண்ணை காப்பாற்றினா இவ்வளவும். ஆமா பிரசிடென்ட் கூட சொன்னாரு அவனுக்கு பிரசிடென்ட் ஒரு ரிவார்டு தர போறானா, அதுக்கு அவன் தகுதி இருக்குன்னு சொல்ல போறேன். அங்க பிரசிடென்ட் ரொம்ப கைண்டா இருக்கான்னு சொல்லி பேசி இருக்காங்க. அங்க இருக்கப்பட்ட லின்சின் மட்டும் தெரியுது. அப்படி சொல்லி இப்ப நம்ம பிரசிடென்டே நம்ம ஹீரோ பார்க்க போவேன். லின்சின் ஒன்ன போற ஸ்டூடெண்டா நம்ம ஸ்கூலுக்கு தேவை அப்படின்னு சொல்லி அவரும் அவரை பத்தி இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்க போறேன். பிரசிடென்டும் பாட்டில நீட்டுறாரு. அதுக்கப்புறம் சுட்டின்னு என்னோட பிரசிடென்ட் கொடுத்தா நீ வாங்க மாட்டேன்னு சொல்லி பேசி இருக்க போறேன். யாரு சொன்னா பிரசிடென்ட் கொடுத்தா நான் வாங்க மாட்டேன், நான் வாங்கிக்கிறேன் சொல்லி நம்ம ஹீரோ வாங்கி குடிக்கிறான். நம்ம ஹீரோ குடிக்கிற பார்த்த பொண்ணுங்களை எவ்வளவு அழகா குடிக்கிறதுக்கு எவ்வளவு கூலாக பேசிட்டு இருக்க போல சுட்டி நம்ம பசங்களாம் டேய் அவன் ட்ரிங்கிங் பண்ணிட்டு இருக்கா, அடையாடா இவ்வளவு சீனா போயிட்டீங்கன்னு சொல்லி அவங்க கடையிட்டு இருக்காங்க. அப்படியே பிரசிடென்ட் பார்த்தா பிரசிடென்ட் ஒரு பிள்ளத்தனமா லுக்கோட லின்சின் அவன்கிட்ட ஒரு டிஸ்கஸ் பண்ண விஷயம் ஒண்ணு இருக்கு, அதனால நம்ம ஸ்டூடெண்ட் கோர்ஸ் போயிட்டு வரலாமா சொல்லி பிரசிடென்ட் சொல்ல நம்ம ஹீரோவா சரின்னு சொல்லி வரான். பிரசிடென்ட் மீட்டிங் நம்ம கூட்டிட்டு வர நம்ம ஹீரோ இதை போல சாக்க வரோம். என்ன பார்த்தா நம்ம ஹீரோ நேற்று காப்பாற்றி பண்ற வந்த பொண்ணு அங்க பார்த்துருக்காங்க. இது நான் நேற்று காப்பாற்றின பொண்ணாச்சு, அது மட்டும் இல்லாம ஏன் கண்ணெல்லாம் செவந்து இருக்குன்னு சொல்லி நம்ம ஹீரோ நினைச்சிட்டு இருக்கேன். இவங்களுக்கு ரொம்ப ஃபீவர் அடிக்குது, அது மட்டும் இல்லாம இருக்கேன் தலை சுத்துன்னு சொல்லி நம்ம ஹீரோ அப்படியே அவங்க மணி படுத்துறேன். இந்த ஒரு ஃபுட்டேஜ் போறோம், இதுக்கு நான் ஃபுல்லாவே அழிச்சிட்டேன் லின்சின், இனிமேல் தான் நான் உண்மையான ஆட்டமே இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க வில்லத்தனம் சொல்லிட்டு போறாரு. என்னாச்சு ரிவார்டு தன சொன்னாங்க, இன்னும் ஆரம்பிக்கவே இல்லைன்னு சொல்லி பசங்களை பேசிட்டு இருக்க அப்புறம் நம்ம பிரசிடென்ட் நீங்க எதிர்பார்த்திருந்த ஷோ இன்னும் கொஞ்சம் ஆரம்பிக்க போறாரு, லின்சினும் கொஞ்சம் வந்துருவான் அப்படின்னு சொல்லி அவன் மனசுக்குள்ளயும் இன்னொரு லோ பர்சன் அவர் வேலையை காமிச்சிருக்கோம் சொல்லி அவர் மனசு நினைச்சிருக்க போறேன். இப்ப லின்சின் அவர் நம்ம முன்னாடி ஸ்கிரீன்ல பேச போறாரு. நம்ம ஆரம்பிக்கலாமா சொல்லி சொல்ல போறேன். அப்படி எங்க பார்த்தேன் இல்ல சாக்காராங்க என்ன பட்ட நம்ம ஹீரோ அங்க படுத்திருக்கமோ தெரியல. லின்சி என்ன பண்ணிட்டு இருக்க? லின்சி நீ இப்ப லைவ்ல எல்லாம் நடந்துட்டு இருக்கா, நீ பையன்டாக்கும் பரவாயில்ல, இப்பெல்லாம் நீ லைவ்ல பண்ணலாமா சொல்லி நம்ம பிரசிடென்ட் ஒண்ணுமே தெரியாம நடிச்சிட்டு இருக்க. அங்க பசங்களும் நம்ம என்னமா போயிட்டு அந்த ரூம்ல பாக்கலாமா சொல்லி பேசிட்டு இருக்காங்க. உடனே நம்ம பிரசிடென்ட் ஆளுங்களும் லின்சின் அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்ட சொல்லி நம்ம ஹீரோ பத்தி தப்பு தப்பு பேசிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் அங்க வாங்கடா போயிட்டு லின்சினை ஸ்கூல்ல தோட்டலாம் சொல்லி லின்சினை போற ஒரு ஸ்டூடெண்ட் நம்ம ஸ்கூலுக்கு தேவைன்னு சொல்லி அவனும் கட்டி இருக்க அப்புறம் பிரசிடென்ட்டும் ஓஹோ லின்சின் நீ டிசப்பாயின்மெண்ட் பட்டடா சொல்லி அவரும் ஆட்டிங்க போறேன். லின்சின் ஸ்கூல் விட்டு போகணும் சொல்லி நான் கட்டிட்டு இருக்க அப்புறம் பிரசிடென்ட்டும் இதுதான் நானும் ஆசைப்பட்டேன், இந்த மொட்டை பார்ட்டியுமே நடக்க ஒரே காரணம் இது ஒரு விஷயத்துக்கு மட்டும் சொல்லி பிரசிடென்ட்டும் வில்லத்தனமா சிரிச்சிட்டு இருக்கேன். நான் கொஞ்ச நேரம் இல்ல அதுக்குள்ள என்ன இவ்வளவு பெரிய விஷயம் போயிட்டு சொல்லி ஹீரோ அந்த இடத்துக்கு வர அடப்பட்ட பிரசிடென்ட் சாக்காவ நம்ம ஹீரோ நான் வெறும் வாஷ்ரூம் வரைக்கும் போயிட்டு இருந்தேன், அதுக்குள்ள பிரச்சனை போயிட்டு இருக்கு, என்ன யாரா ஸ்கூல் ஓட்டு போக சொல்ல நீங்க யாரான்னு சொல்லி ஹீரோ கேட்க என்னாச்சு பிரசிடென்ட் என்ன பார்த்து ரொம்ப பயப்படுறீங்க அதோ பெய்ய பக்கம் மட்டும் சொல்லி ஹீரோ கேட்க அங்கிட்ட பசங்களும் இங்க என்ன நடக்குன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. பிரசிடென்ட்டும் நீ இங்க இருக்குன்னா அப்புறம் அங்க இருக்க யாரா அது எப்படி பிரசிடென்ட் எனக்கு தெரியும் அது நீங்க தான் சொல்லணும் சொல்லி ஹீரோ கேட்கப்பறம் அடியே ஸ்கிரீன் காமிச்சா அங்க இருக்க வேற யாரும்ல நம்ம எபிசோட் ஓப்பனிங் அடி பார்த்து நம்ம ஹீரோ கிட்ட அவன நம்ம ஹீரோ அங்க போட்டு வச்சிருக்கேன் லின்சின் சொல்லி எல்லாம் கட்ட போறேன். அவனும் மைக்கெட்ல அந்த பொண்ணை பத்தி பேசிட்டு இருக்க போறேன். இது யாரா புது பையன்
இந்த பையன் வந்து அந்த பொண்ணு பின்னாடி சுட்டிட்டு அந்த பையன் ஆச்சு அப்படி சொல்லி அவனை போய் பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் அப்புறம் என்ன ஆச்சுன்னு சொல்ல ஆரம்பிக்கிறான். அந்த லவ் போர்ஷன் குடிச்சதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஸ்கில் ஆக்டிவேட் ஆகி அந்த லவ் போர்ஷன் எஃபெக்ட் மட்டும் எடுத்து விட்டுருது. ஆனா இந்த ஸ்கில் நம்ம ஹீரோ யூஸ் பண்ணா 12 மணி நேரம் அவன் கழிச்சு திருப்பி யூஸ் பண்ண முடியும். இதை மட்டும் நாங்க வச்சுக்கோங்க. ஏன்னா எபிசோட் லைட்டை வச்சு சரியா மேட்டர் இருக்கு. ஒரு அழகான பொண்ணு, 4 பக்கம் கேமரா, பூட்டின கதவு, என்ன ஒரு பக்காவான பிளான். ஆனா பூட்டின்னா என்ன உடைக்க முடியாதா அப்படின்னு நம்ம சொல்லி நம்ம ஹீரோ காலை உடைச்சன கதவை உடைச்சிட. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த பொண்ணு எங்க வச்சிருப்பானா பாத்ரூம் போய் வச்சிருப்பான். இந்த பொண்ணு இருக்க வச்சு பார்த்தா இவருக்கு அதிகமா ட்ரக் கொடுத்துருப்பாங்க. அதனால நிச்சயமா கொஞ்சம் எந்திரிக்க மாட்டான். நான் இந்த பொண்ணை வந்து உமன்ஸ் பாத்ரூம் வச்சிருக்கேன். அப்பதான் அந்த பிரசிடென்டோட ஆளுங்க கண்டுபிடிக்க மாட்டாங்க இந்த பொண்ணை சொல்லி நம்ம ஹீரோ அங்க வச்சுட்டு வந்திருப்பான். அங்க பார்த்தா நம்ம ஹீரோ அடிச்ச ரீல் அந்த கிரீன் ஹேர் மட்டும் பையனும் அந்த பொண்ணை பத்தி பேசிட்டு இருக்க. நம்ம ஹீரோ என்ன ஆக்டிங் செம்மையா பண்ணிட்டு இருக்கான். ஆனா ஆக்டர் வந்து இங்க நினைக்க கூடாது, அதுக்காக கரெக்டான பேசுன்னு சொல்லி ஹீரோட ஆக்டருக்கான கரெக்டான பேசிட்டான்னு சொல்லி ஹீரோ அந்த கிரீன் ஹேர் அங்க போட்டு பிரசிடென்ட் நல்ல ஃப்ரெண்டா போட்டிருக்காரு. ஆனா நம்ம கிட்ட வேலைக்கு ஆகுமா சொல்லி ஹீரோவும் பக்கத்துல இந்த பொம்மைக்கு வந்து அந்த பொண்ணு மட்டும் வேசலாம் போட்டு விட்டு அவன் தூக்கி போட்டிருப்பாரு. சரி எல்லாமே தயாராயிருச்சு. இப்போ போயிட்டு நம்ம மெயின் ஷோ ஆரம்பிக்கலாம்னு சொல்லி நம்ம ஹீரோ அப்பா கிளம்பி வந்திருப்பான் இந்த இடத்துக்கு. நம்ம ஹீரோ ஸ்கிரீனை பார்த்துட்டு இந்த பையனுக்கு என்ன பிரச்சனையோ போயும் அந்த டாலுக்கு போய் விளாண்டுட்டு இருக்கான். சொல்ல போற பிரசிடென்ட்டும் இது உண்மையே இல்லை, ஏன்னா நான் தான் பார்த்தேன் என் கண்ணால, நீ தான் அந்த பொண்ணு மேல உண்ட. பிரசிடென்ட் என்ன சொல்றீங்க சொல்லி ஹீரோ கேட்கப்போ சுட்டின்னு எல்லா பசங்களும் நம்ம பிரசிடென்டே பார்க்காங்க. சொல்லுங்க பிரசிடென்ட், நான் எப்படி அந்த பொண்ணு கூட எந்த நீங்க சொல்றீங்க அப்படி சொல்ல போற பிரசிடென்ட் அமைதியா இருக்க. என்ன பிரசிடென்ட் அமைதியா இருக்கீங்க, அங்க நடந்த எல்லாத்துக்கும் சொல்லாமன்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்ல போறேன். முன்னாடி ஒரு டீச்சர் வந்துட்டு இங்க என்ன நடந்துன்னு கேக்குறாரு. இவர் சன் டீச்சர், இவர் வந்து இந்த யூனிவர்சிட்டியில வந்து ரொம்ப காலமா இருக்காரு. நீ ஸ்டூடெண்ட் கவுன்சிலே இல்ல, அப்படி இருக்க போற ஸ்டூடெண்ட் கவுன்சில் பிரசிடென்ட் எப்படி கேள்வி கேட்கிறேன். பிரசிடென்ட் கொஞ்சமா நல்லவரா இருக்கனால உன்னை இப்படி பேச விட்டுருக்காரு. ஓ அப்படியா, ஆனா இவர சொல்ற நான் தான் அந்த பொண்ணு படுத்திருந்தேன்னு அப்படி இருக்க போற அரே அதுக்கு நான் சொல்ல போறேன் சொல்லி ஹீரோ கேட்க. பிரசிடென்ட் எவ்வளவு ஹார்ட் ஒர்க் டைம் பண்றாரு, அது மட்டும் இல்லாம இந்த பார்ட்டியே ஒன்ன போல ஒருத்தனுக்கு வச்சிருக்கான்னு சொன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படி இருக்க போற நீ அவருக்கு ஒரு பிரச்சனை தர சொல்லி அவரும் நம்ம ஹீரோ பத்தி திட்டிட்டு இருக்கேன். ஸ்டூடெண்ட் கவுன்சில் ஒரு ஆளுங்களும் சரி ஆரம்பிக்கலாமா சொல்லி அவங்கள பொருள் கலப்பி விட்டு இருக்க. கடைசி எங்க முடியும் உங்களுக்கு தெரியும். இந்த காலேஜ் விட்டு டிராப் அவுட் ஆகணும்னு சொல்லி கட்டிட்டு இருக்கேன். உங்களுக்கு என்ன ஆச்சு, பிரசிடென்ட் பார்த்தா தப்பா தோணுது, அப்படி இருக்க போற ஏன்னா இப்ப பேசுறீங்க நம்ம ஆக்சிங் கேட்க போறேன். இந்த டீச்சர் சன்னு என்னோட ஆள் தான்டா. அது மட்டும் இல்லாம இந்த ஸ்டூடெண்ட் கவுன்சில் சேர்ந்த ஆளுங்களும் இங்க இருக்க மற்ற ஸ்டூடெண்ட் அப்படியே அவங்க வேலைக்கு கொண்டு வந்துருவாங்க. இப்ப நீ என்ன பண்ண போற சொல்லி நம்ம பிரசிடென்ட் கேட்க. டே அவன் எஸ்கேப் ஆக பாத்தீங்களாடான்னு சொல்ல போறேன். அவங்களும் பிடிக்கிறீங்க எஸ்கேப்பே ஆகலன்னு சொல்லி ஹீரோ சொல்றான். லின்சின் இதுக்குமா சண்டை போடாம இருக்க மாட்டேன் சொல்லி பிரசிடென்ட் நம்ம ஹீரோ கூட்ட வர நம்ம ஹீரோ மூஞ்சிலே கையை வச்சுட்டு இனிமேல்டா நான் மெயின் ஈவெண்டே ஆரம்பிக்கப்போன்னு சொல்றேன். அங்க பார்த்தா எல்லாம் நம்ம ஹீரோ பிடிச்சி நோட்டு முடிச்சு அந்த முக்கிட்டு இருக்கீங்க. செக்யூரிட்டி அனுப்பி அடிக்க சொல்ல போற அந்த செக்யூரிட்டி நம்ம ஹீரோ அடிக்க வரப்போ முப்பாட்டிங்கன்னு சொல்லி ஒரு சவுண்ட் கேட்குது. அங்க பார்த்தா அந்த யூனிவர்சிட்டியோட டேரக்டர் வந்து டேரக்டர் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறேன். டேரக்டரும் நான் இதுக்கு முன்னாடி லேட்டா வந்தோம்னா எல்லாம் கையை மீறி போயிருக்கும் சொல்லி டேரக்டர் சொல்ல போறேன். ஆமா அங்க இருக்கான் பாத்தீங்களா லின்சி, நான் நம்ம காலேஜுக்கு வெக்க கேடு அப்படின்னு சொல்லி அவரும் நம்ம ஹீரோ பத்தி தப்பா பேசிட்டு இருக்கேன். யாரா வைக்க கேடு, நீராட வைக்க கேடுன்னு சொல்லி நம்ம டீச்சரை போட்டு நம்ம டேரக்ட் அடிக்க ஒன்ன போல ஒரு டீச்சர் வந்து இந்த யூனிவர்சிட்டியில வேலை செய்ய சொல்லி ரொம்ப கேவலமாக சொல்லி அவரும் நம்ம டீச்சரை போட்டு வாங்கிட்டு இருக்கேன். டேரக்டர் நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, லின்சின் தான் இங்க நடக்கிற எல்லாத்தையும் காரணம். அது மட்டும் இல்லாம இந்த டீச்சர் சன் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்பறம் நம்ம டேரக்டரும் நான் இப்ப ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போறேன். அது என்னன்னா டீச்சர் சன் மட்டும் பிரசிடென்ட்டும் இந்த ஸ்கூலுக்கு ரொம்ப ரெப்புடேஷன் கம்மி பண்ணிட்டாங்க, அதனால நான் உங்களை இப்பயே எக்ஸ்பெல் அண்ட் டிஸ்மிஸ் பண்ண போறேன்னு சொல்லி டேரக்டரும் சொல்ல. அதோட நம்மளோட யூனிவர்சிட்டிக்கு லின்சினை போற ஒரு நல்ல பையன் கிடைச்சிருக்கான். இது நினைச்சு ரொம்ப பெருமையா இருக்கு. நம்ம யூனிவர்சிட்டியோட ஆணி வேறு நம்ம லின்சின் தான் சொல்லி அவரும் நம்ம ஹீரோ பத்தி பாட்டி பேசிட்டு இருக்கப்படி அதை கேட்டு அவங்களாம் ரொம்ப அப்படியே சாக்கு ஆகிடுறாங்க. நம்ம பிரசிடென்ட்டும் அந்த டீச்சரும் இதோட எபிசோடுக்கு எந்த போட்டலாம் ஆர்ட் நம்ம ஆரம்பிக்க போறேன். இல்ல அதே வச்சு ஸ்லீப் பண்ணா பாத்துருங்க. உங்களுக்கு கிடைச்ச டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு போயிருங்க. உங்களோட இந்த வீடியோ பெறுவேன் நான் உங்க விஹெச், நீங்க பாத்துருக்கு விஹெச் பை சி டு பபே. அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.